Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 4th day of series 12க்கு வந்திருக்கோம். அப்பர் பாடிக்கான அசைவுகளை தெரிஞ்சுக்கிற நாள் இல்லையா, அதனால இன்னைக்கும் நான் சிம்பிள் எக்ஸசைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் பண்ண முடியும், உட்கார்ந்து இருக்கவங்களும் பண்ண முடியும், ஹெவியா இருக்கவங்களும் பண்ண முடியும். வெளியில போய் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மழை இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். அப்படி ஒரு மூவ். இது எந்த பார்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஷோல்டர்ஸுக்கும் ஃபோர் ஆர்ம்ஸ்க்கும், அதாவது இந்த பகுதியில் இருக்கிற ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு சிம்பிள் மூவ்ஸ் தான், பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸும் சொல்லித்தரேன். ஓகே, ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, இல்லை நின்றுக்கோங்க. ப்ராடா காலை வச்சுக்கோங்க. கையை பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. கை அப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே தான் இருக்கணும். ஓகே, கீழே தழைஞ்சிருக்க கூடாது. நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர்ஸை நல்லா டைட்டன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ முடியுமோ, அதாவது இந்த கையில் இருக்கிற முட்டி நேராக பார்க்குற அளவுக்கு நீங்கள் கையை நேராக கொண்டு வரணும். ஓகே, அதுக்கப்புறம் சைடில் கொண்டு போங்க. இது மாதிரி இதே பொசிஷனில் கையை கீழே இறக்காமல் ஒரு 30 தடவையாவது பண்ணணும். ஓகே, நடுவில் வலியாக இருக்குன்னு கீழே இறக்கிடாதீங்க. ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு 10 தடவை பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நல்லா ஃப்ரண்ட்டில் 2 முட்டியும் நேராக பார்த்தா மாதிரி வரணும். ஓகே, அதாவது இந்த முழங்கையோட முட்டி இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கும்போது இந்த முட்டி இந்த பக்கம் சைடில் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே, சாதாரணமாக இப்படி பண்ணாதீங்க. நல்லா ஃபுல்லாக போயிட்டு ஃபுல்லாக பிரியணும். ஓகே, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக போதா, சைடில் ஃபுல்லாக வெளியில் வரணும். அது மாதிரி ஒரு 30 தடவை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு அரை நிமிஷம் இல்லை 45 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் திருப்பியும் 30 தடவை பண்ணலாம். திருப்பியும் பிரேக். அடுத்தது ஒரு 30 டைம்ஸ். இது மாதிரி 3 தடவை பண்ணணும். இப்போ கையை கீழே எடுத்துக்கோங்க. அடுத்தது அதே மாதிரி தான், கையை பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த இடத்துல வச்சுட்டு பேக்கில் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு சைட்ஸில் கொண்டு வரணும். எல்போஸை பாருங்க. இது மாதிரி சில மூவ்ஸ் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் வேற வேற பேரில். ஓகே, ஸோ பேக்லேயும் பார்த்துருந்தீங்க இல்லையா, அதே தான். இப்போ நல்லா பின்னாடி போயிட்டு வரணும். சில மூவ்ஸ் ஓவர்லேப் ஆகும் பழைய மூவ்ஸோட. பட் தென் ரொட்டீனாக நம்ம இந்த மாதிரி உடம்பை யூஸ் பண்ணும் போது மூவ்ஸ் ஓவர்லேப் ஆகும் தான். பட் டெய்லி ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அவ்வளோதான் கணக்கு. இது ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு இது மாதிரி 30 டைம்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பிரேக் ஃபார் 45 செகண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. திருப்பியும் ஒரு 30 டைம்ஸ். அதுக்கப்புறம் ஒரு பிரேக். அதுக்கப்புறம் ஒரு 30 டைம்ஸ் பண்ணுங்க. ஓகே, நடுவில் கையை இறக்காதீங்க. பேர்ன்ஸ் இருக்கும் கையில். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணும்போது பொறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ போன எக்ஸசைஸ்க்கு சொன்ன மாதிரியே தான் இந்த டிப்பு. சைடில் பார்க்கணும், பின்னாடி எவ்வளோ தூரம் போக முடியுமோ அப்போது ஃப்ரண்ட்டில் பார்க்குற மாதிரி இருக்கணும். ஓகே, முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சிம்பிள் மூவை ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டோம். இதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரோசன் ஷோல்டர், பெரிய ஆர்த்தரைட்டிஸ், முட்டு தேய்மானம், இந்த ஷோல்டர்ஸில் இருந்து வலியால் இருக்கவங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயின்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும். ஸோ ஜென்டிலாக ஃபியூ டைம்ஸ் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க, கட்டாயம் ரிலீஃப் இருக்கும். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இது செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் இருக்கிறதால செஸ்ட் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். பின்னாடியும் மசில்ஸ் இன்வால்வ் ஆகிறதால, அதாவது நம்ம ஷோல்டர்ஸை நல்லா பிரித்து இப்படி கொண்டு வரோம் இல்லையா, ஸோ அதனால் பின்னாடி ஃபேட் சேர்றவங்களுக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும். அது தவிர்த்து கையில் ஃபேட் சேர்றவங்களுக்கும், லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஃபேட் சேருறது, அதை குறைக்கிறதுக்கு நிறைய நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணும்போது கையில் இருக்கிற ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே பின்னாடி இருக்கிற ஃபேட், கையில் இருக்கிற ஃபேட், செஸ்ட் நல்லா டைட்டன் ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே சேர்ந்து இங்கே இருக்கிற வலிக்கும் ரிலீஃப் இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு நான் புது மூவ், அதாவது ஃபுல் பாடிக்கான மூவோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. பாய்.